காஷ்மீர் என்று தனி நாடாக முஸ்லீம்களின் நாடாக இல்லை, இந்தியர்களை புறக்கணித்த நாடாக தான் அது இருந்துகிட்டு இருந்தது 370க்கு முன்னாடி. அமைதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைதி அங்கே இருக்கிற ஒரு மிலிட்ரியால் ஒரு பயத்தால் இருக்கிற அமைதியா, இல்லை மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்காங்களான அமைதி இப்போ கேள்விக்குறியாக இருக்குல்ல? மயான அமைதியா இல்லை நார்மலான அமைதியா? இதுதானே உங்களுக்கு வேணும்? 85% தான் மார்க்கத்தவர்கள் இந்தியர்களாலும், மற்றவங்க 15% என்ன? நீங்கள் அடுத்த ஸ்டேட்மெண்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாயிடும். 94% கிறிஸ்தவர்கள் தான் இந்தியர்களாக வாழறாங்க, 65% இந்துக்கள் தான் இந்தியர்களாக வாழறாங்க. இந்திய முஸ்லீம்களால் காஷ்மீரில் போய் இடஒதுக்கீடை அனுமதிக்க முடியாது. இந்திய முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற மற்ற சிட்டிசன்ஸ் யாராலையும். நான் ஏன் மற்றவங்கன்னு சொல்லாமல் முஸ்லீம்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்க இல்லையா காஷ்மீரி என்றால் முஸ்லீம்னு, அந்த கதைக்காக நான் வர்றேன். எனக்கு இந்தியன் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி இப்போ இந்தியா கிட்ட இருக்கா? ஏன்னா இப்போ நம்ம கட்டியிருக்கிற நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ் எல்லாமே வாட்டர் ஃப்ளோக்கு மட்டும் தானே, வாட்டர் தடுக்கிறதுக்கான ஃப்ளோ இல்லைல்ல? எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த ஜனகன பாடும்போதெல்லாம் பாடிருப்பீங்க, ஆனால் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை கூர்ந்து கவனித்தீங்கன்னா அங்கே நிறைய டேம்ஸ் பாகிஸ்தான் கட்டுறதும் தடுத்து நிறுத்தப்படுகிறது. பைடன் மட்டும் சப்போர்ட் பண்ணலைன்னா உக்ரைன் எப்போவோ அந்த போரை நிறுத்தியிருக்கும். இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு உதவுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா அது அழிவின் உச்சகட்டத்தில் இருந்துக்கிட்டு, முட்டாள்தனத்தின் உச்சகட்டத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்றைக்குமே நம்மளுடைய சகோதரர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேரு இருக்காரு, நேரு அமைச்சரவையில் தான் வல்லபாய் பட்டேல் இருக்கார். நேருவோட இன்ஃப்ளூயன்ஸால் மட்டுமே வல்லபாய் பட்டேல் அவரோட விருப்பம் இல்லாமல் அவர் சைன் பண்ணிட்டார். பிடிஆர் தியாகராஜன் சொல்கிறாரு, எங்கிட்ட போய் நீங்கள் பணம் கேட்குறீங்களே, இது நியாயமா? எங்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா? பணம் எல்லாம் ஈவா வேலுக்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட துக்ளக் வாசகர் டிடிஎஸ் ரவி சார் இருக்கார். அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தான் அதனுடைய நிலையை உணரும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் தெரியுது. ரொம்ப நாளாக விளையாடிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு கொசு தொல்லை மாதிரி, வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிற கொசு தொல்லை மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். இல்லை, இந்த வாட்டி முடிவோடு வந்துட்டோம், எப்படியும் 9 அடியில் ஆழத்தில் புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். சரி, இப்போ பகல்காமில் அங்கே காஷ்மீர் நடந்த அட்டாக் பயங்கரவாதிக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒரு சம்பவமா, இல்லை இந்து முஸ்லீம் பிரச்சனையா? சிச்சி, ஒரு 9-8 மறை காய்ந்தவர்களை, நிறைய மறை காய்ந்தவர்களை பாகிஸ்தானில் தயார் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் கூட நம்ம முதல்வர் மத்திய அரசு மேலே கருத்துக்களை சொல்லி புறந்தள்ளுது, மாற்றாந்தை பண்ணுதுன்னு இங்கேயும் நிறைய சிவில் டிசோபீடியன்ஸுங்கிற மறை காய்ந்தவர்களை தயார் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் திடீர்னு எதை எடுத்து எங்கே வைப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. சில டைமில் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஆஃபீஸ்க்கு நான் போனேன்னா, நான் போன உடனே அந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து தள்ளியும் வச்சுருவேன். ஏன்னா அவன் எதை எடுத்து நம்மளை அடிப்பான்னு சொல்ல முடியாது. இது சிவில் டிசோபீடியன்ஸ். ஆனால் பாகிஸ்தானில் நடக்கிறது கிரிமினல் டிசோபீடியன்ஸ். அது ரொம்ப தப்பு. சிவில் டிசோபீடியன்ஸுங்கிறது முடிஞ்சிடும், பார்த்துக்கலாம். ஒரு 6 பேரை உள்ள தள்ளினா எல்லாம் சரியாக போயிடும், தப்பு பண்ணுறவங்கள. ஆனால் அது அப்படி கிடையாது. அவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க, பன்னிங்க மாதிரி குட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தீவிரவாதிகளை சொல்கிறேன். ஒரு நாடு, அந்த மக்கள் என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டாங்க, எந்த நாடாக இருந்தாலும் சரி. அது தீவிரவாதத்திலே திளைத்த நாடாக இருந்தாலும் சரி, கள்ளசாராயத்தையே தயாரிக்கின்ற நாடாக இருந்தாலும் சரி, மக்கள் எப்போதுமே அறிவார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அந்த நாட்டினுடைய தலைமை தான் பிரச்சனை. பாகிஸ்தானில் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், உயர் பதவியில் இருந்த 10க்கு 8 பேரை தூக்கில் போட்டிருக்காங்க, இல்லைன்னா சுட்டு கொண்டு இருக்காங்க. அந்த நாடு எப்படி உருப்படும்? இப்போ நம்ம நாட்டில் இந்திரா காந்தி அம்மாவை சுட்டதுக்கே அறிவு கட்டத்தனம்னு நம்ம யோசிக்கிறோம். ராஜீவ்காந்தி ஐயாவுக்கு நடந்ததுங்கிறது அக்கிரமத்தினுடைய உச்சம்னு நம்ம யோசிக்கிறோம், வருத்தப்படுறோம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. யாரை வேண்டுமானாலும், பெனாசிர் பூட்டோவை நடு ரோட்டில் சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாடு அங்கே, அது எப்படி அடுத்த நாடோட நல்லா இருக்கும்? அடுத்த நாட்டோட எப்படி நல்லது நடக்கும்? இப்படி நிறைய மறை காய்ந்தவர்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு எல்லா பக்கமும் அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் அந்த துப்பாக்கி படத்தில் பார்த்துருப்பீங்க, அதில் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் அறிவார்த்தவர்களா? அவன் பிஹெச்டி படித்தவனா கூட இருப்பான். மூளையை மடக்கி விட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? கரெக்டாக 12 மணிக்கு போய் சுடுறதுக்கு தயாராக இருப்பான். எதுக்கு சுடுறோம், ஏன் சுடுறோம், ஒன்றுமே தெரியாது. இப்போ இவன் மாட்டிட்டான். இந்தியா ஒழுங்காக என்ன பண்ணியிருந்திருக்கும்னா, முன்னாடி சர்ஜிக்கல் சைட் பண்ண மாதிரி யார் எந்த குழு அந்த தப்பை பண்ணிச்சோ அதை மட்டும்தான் அட்டாக் பண்ணியிருக்கோம்.
அதை இல்லாமல் பண்ணியிருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஆனால் இப்போ தேவையில்லாமல் பாகிஸ்தான் வந்து வாண்டடாக வந்து உள்ளே மாட்டுது. ஸோ இந்த பிரச்சனையில் அதிகமாக பேசப்படுறது என்னன்னா, இப்போ வந்து ஹரியானாவில் காஷ்மீர் பீப்புள்ஸ் இருக்காங்க, காஷ்மீர் மாணவர்கள் இருக்காங்க. அங்கே இருக்கிற காஷ்மீர் மாணவர்கள் வெளியேறணும்னு ஏன் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இங்கே கிரியேட் பண்ணுறாங்க? பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக க்ரியேட் பண்ணுறது நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி 4மே உங்களுக்கு வந்து டெல்லிக்கு வரணும்னா காஷ்மீர்லேருந்து பஞ்சாப் மூலமாக வந்துட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஹரியானா நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது, பஞ்சாப் வந்து ஒரு நடிகர் கையில் இருக்குது. அங்கே போதை வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கேருந்து ஏறத்தாழ ஆல்ரெடி நிறைய அராஜகங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. காஷ்மீர் இப்படி இருக்குது. இப்போ நாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நண்பர்களை போக சொல்கிறோம். பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்திருந்தால் திரும்பி போங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா, திருப்பி வந்துருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இது யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போ ஒரு 144 போடுறதுக்கு முன்னாடி, ஊரடங்கு சட்டத்தை போடுறதுக்கு முன்னாடி ஏன் எல்லாருக்கும் அறிவிக்கிறோம்? வாங்கிறத வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதையும் நம்ம பண்ணுறோம். நம்ம ஆள் உயிர் ஒன்றும் போயிடக்கூடாது யாருடைய உயிரும் போயிடக்கூடாதுன்னு தான் இந்தியா போர் நடத்தும். ஆனால் நம்மால் உயிர் போயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அங்கே பார்த்துக்கும். பாகிஸ்தானுக்கு இங்கேருந்து எத்தனை பேர் போயிருப்பாங்க? பாகிஸ்தானில் போய் ஒருத்தன் அறிவை வளர்த்துக்கிறான்னா அவன் யாராக இருப்பான்? சரி, இப்போ வந்து பாகிஸ்தானுடைய மக்கள் வந்து வெளியே போகிறதுல எல்லாத்துக்கும் செகண்டரி தாட்ஸ் இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஸாக இருக்கிற காஷ்மீர் பீப்புள் வந்து முஸ்லீமாக இருக்கிறனால வெளியேறணும் அப்படின்னு ஒரு அஜெண்டா இருக்குல்ல. நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. காஷ்மீரி தான், இந்தியன் தான், ராமானுஜம் அதான் சார் நீங்க சொல்றீங்க. ஷேக் அப்துல்லா நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். எல்லாரும் நம்ம இந்தியனை தான் பார்க்குறோம். அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த இன்சிடென்ட்டை யூஸ் பண்ணி அஜெண்டாவா கிரியேட் பண்றாங்களே. இங்க வந்து அஜெண்டாவா கிரியேட் பண்ணுவாங்க. இங்க வந்து இந்த பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றதே முஸ்லீம் தான் அப்படின்ற ஒரு அஜெண்டா கிரியேட் பண்றாங்களே. பாருங்க, ஒரு ஃபேமஸான ஒரு கருத்து இருக்கு. எனக்கு மார்க்கத்தவர்கள் மேலே எப்போதுமே ரொம்ப மரியாதை உண்டு. 85% மார்க்கத்தவர்கள் இந்தியர்களாக தான் வாடுறாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. 85% தான் மார்க்கத்தவர்கள் இந்தியர்கள், மற்றவங்க 15% என்ன? நீங்கள் அடுத்த ஸ்டேட்மெண்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாயிடும். 94% கிறிஸ்துவர்கள் தான் இந்தியர்களாக வாடுறாங்க. 65% இந்துக்கள் தான் இந்தியர்களாக வாடுறாங்க. மீதி 35 தான் தோன்றிகளாகவும், வெட்டியாகவும், அப்பனாகவும், பொண்டாட்டியாகவும், புருஷனாகவும் கேவலமான ஒரு வாழ்க்கை தான். இந்த நாட்டை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஸோ அதிகம் தவறு செய்கிறது 35% இந்துக்கள் தான். அது வேறு விஷயம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை காஷ்மீரி உடனே அவன் வந்து முஸ்லீம் அப்படின்லாம் பார்க்காதீங்க. காஷ்மீரி முஸ்லீம்ஸ் ஆனதுங்கிறது வந்து ஏதோ 4000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 500 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்தது. ஸோ அப்படி பார்க்காதீங்க, எதையுமே மதம் சார்ந்து பார்க்காதீங்க. அது ரொம்ப தப்பு. இப்போ கேள்வி என்னென்னா, காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகளை போக சொல்கிறோம், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வர சொல்கிறோம். இப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும். ஒழிய அவன் துப்பாக்கி எடுத்தவன் தான் அப்படி பார்த்தான். இதை குரானை சொல்ல சொன்னான். இங்கே இருக்கிற நம்ம ஆளுங்களை போய் குரானை சொன்னால் சொல்ல முடியலன்னு இவங்களையும் சேர்த்து சுட்டு போடுவான். அவ்வளவுதான். காஷ்மீர் செய்த அநியாயம் என்னென்னா, 370 வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க காஷ்மீர் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னென்னா, 370 கையில் வச்சுட்டு இருந்ததுனால இந்திய முஸ்லீம்களால் காஷ்மீரில் போய் நிலம் வாங்க முடியாது. இந்திய முஸ்லீம்களால் காஷ்மீரில் போய் இடஒதுக்கீடை அனுமதிக்க முடியாது. இந்திய முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற மற்ற சிட்டிசன்ஸ் யாராலே. நான் ஏன் மற்றவங்கன்னு சொல்லாமல் முஸ்லீம்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்க இல்லையா காஷ்மீரி என்றால் முஸ்லீம்னா, அந்த கதைக்காக நான் வர்றேன். எனக்கு இந்தியன் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இவர்களால் கூட வாங்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாம் சகோதரியால் போய் அங்கே எதுவும் வாங்க முடியாது. அப்படித்தான் இருந்தது. காஷ்மீர் என்று தனி நாடாக, முஸ்லீம்களின் நாடாக இல்லை, இந்தியர்களை புறக்கணித்த நாடாக தான் அது வந்து இருந்துகிட்டு இருந்தது 370க்கு முன்னாடி. 370 தூக்கினதுக்கு அப்புறம் அந்த மக்கள் ஆரவாரித்து அழகான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. இது இவங்களுக்கு பொறுக்கலை. யாருக்கு பொறுக்கலை? பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சம் படுத்திக்கிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் முடிச்சு விட்டு அதாவது ஒரு நாட்டை இராணுவம் ஆண்டுச்சுன்னா அந்த நாடு எப்படி இருக்கும்? முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டமாக தானே இருக்கும். ஒரு எத்தனையோ நாடுகள் இராணுவத்தினால ஆட்சியப்படுகிறது. அப்படி இருக்கிறது வந்து இதில் மத நாடாகவும் மாறிச்சுன்னா இன்னும் அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி பெட்ரோலுக்கென்று ஒரு மரியாதை இருந்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு சைனாவிலேருந்து சைனாவுக்கு பாகிஸ்தான் மூலமாக போக வேண்டிய டனல்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு மரியாதை இருந்தது. அமெரிக்கா இப்போது பாகிஸ்தானை மதிப்பதற்கு சாத்தியமே இல்லை. சைனாவுடைய இன்னைக்கு நிலைமைக்கு அது இந்தியாவை பகச்சிக்கிறதுக்கு எந்த விதத்துலையும் முடிவு பண்ணாது. எமிரேட்ஸில் இருக்கிற அத்தனை நாடுகளும் இந்தியாவுடைய இந்த போற்றத்தக்க தலைமையை பாராட்டிட்டு இருக்காங்க. இது கூட உனக்கு புரியாதா? துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு வந்தவங்க 8 பேர் மறை கைண்டவர்கள். அதோடு நான் எடுத்துக்கிறேன், பார்லிமெண்ட்டில் எப்படி ஒரு 4 பேர் வந்து
புஸ்வனை விட்டுட்டு போனானுங்களோ அந்த மாதிரியான வேலை தான். அன்றைக்கி எப்படி அந்த எம்பிக்கள் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக நின்றாங்களோ, எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ யாராவது ஓடினாங்களா பார்த்தீங்களா? இல்லை, அங்கேயே தான் நின்றாங்க. அதுக்கப்புறம் பாராளுமன்றம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு, அதில் எந்தாவது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மாதிரி முட்டாள்தனங்களை செய்கிறதுனால பாகிஸ்தான் தேவையில்லாமல் இப்போ வந்து 400 ரவுடி தான் வந்து காலில் விழுந்திருக்குது. நாங்கள் வன்முறையை கொண்டு வருவோம், காஷ்மீரிலிருந்து டெல்லி வரைக்கும் ரத்தார் ஓடும் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. முட்டாள்தனம். நீங்கள் நான் வந்து இந்தியா போரை விரும்பாதுங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இவனுங்களை முடிக்கிறதுக்கு போரெல்லாம் தேவையில்லை சார். அதான் சார், இப்போ 370 ஆர்டிகல் இருக்குது. அந்த ஆர்டிகல் எடுத்த பின்னாடி நம்மளுடைய உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, காஷ்மீருக்கு வந்து அமைதி திரும்பிடுச்சு, மக்கள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் டூரிஸ்ட்டாக காஷ்மீருக்கு வாங்க, படம் பிடிங்க. எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார் சார்? இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையிலே சொன்னார். 5 வருஷம் 6 வருஷம் தெளிவாக சொன்னாரா? அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி காஷ்மீர் எப்படி இருந்தது? நீங்கள் ஜஸ்ட் 370 கையில் இருந்த வரைக்கும் அங்கே வந்து தாக்குதல் இல்லாமல். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இங்கே வந்து ஒரு அமைதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைதி வந்து அங்கே இருக்கிற ஒரு மிலிட்ரியால் ஒரு பயத்தால் இருக்கிற அமைதியா, இல்லை மக்கள் வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்காங்களான அமைதி வந்து இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குல்ல? மயான அமைதியா இல்லை நார்மலான அமைதியா? இதுதானே உங்களுக்கு வேணும். மயான அமைதிங்கிறது எப்போ வரும்? சுடுகாட்டில் தான் வரும். சுடுகாடுங்கிறது என்ன? பிணங்கள் அதிகம் வருகின்ற ஒரு இடம். அப்படித்தானே காஷ்மீர் வந்து 50 வருடத்துக்கு முன்னாடி, 40 வருடத்துக்கு முன்னாடி, 30 வருடத்துக்கு முன்னாடி இருந்தது. அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அப்போ அந்த இடத்துல அது இல்லை. அந்த மயான அமைதி போயிடுச்சு, ஒரு பய அமைதி வரும். எப்போதுமே ஃபேஸஸ் அப்படி தான் வரும். உடனே எல்லாம் மாறி டக்குன்னு எல்லாரும் பூங்கொத்தை தூக்கிட்டு ஓடிட மாட்டாங்க. அதான் சார், இப்போ வந்து மக்கள் வந்து நம்ம உள்துறை அமைச்சருடைய வார்த்தைகள் நம்பி தான் அங்கே டூரிஸ்ட்டாக போகிறாங்க. அப்போ இங்கே தாக்குதல் நடக்கும்போது அது யார் பொறுப்பேற்றுக்கிறான்னு கொஸ்டின் கேட்குறல. இது வந்து தவறு. ஒரு நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அமித்ஷா சொல்லிட்டாரு கூட வருவார் அப்படின்னு. அமித்ஷா கூட வருவார்ல சார், அவர் தான் சார் நம்பிக்கை கொடுக்குறாரு. நம்ம அங்கெல்லாம் போகலாம், நம்ம வியாபாரம் செய்யலாம், நம்ம வந்து கள்ளக்குறிச்சிக்கு மாற்றிட்டாங்க. நான் கள்ளக்குறிச்சியில் போய் வீடு எடுத்து தங்குறேன். எதை வச்சு தங்குறேன்? தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது, ஸ்டாலின் ஐயா அற்புதமான ஆட்சி நடத்துகிறாருன்ட்டு தான் நான் போகிறேன். காலையில் பாக்கெட் பால் வருது, சாராய பாக்கெட் வருது. நான் கையை தூக்கிட்டேன். ஐயோ என்னடா இது, பாக்கெட் பால் கலவாக சாராயம் வருதுன்னா இந்த ஊர் என்னடா அர்த்தம்னா, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? கவுன்சிலரே 4 வச்சுருக்காரு. அப்படியா? இந்த பக்கம் திரும்பினா எம்எல்ஏவே 8 வச்சுருக்காரு. என்னங்கடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் வெளில வர்றேன். நான் உடனே ஸ்டாலினை நம்பி நான் கள்ளக்குறிச்சிக்கு போனேன்னு எனக்கு சாராய பாட்டிலை கொடுத்தீர்களே நான் கேட்டுட்டு இருப்பேன். எம்எல்ஏ கேட்கல, கவுன்சிலர். அதான் சார், இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் இங்கே தப்பு நடக்குது, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடக்குதுன்னா தப்பு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதே தப்பு. ஏங்க ரோட் சைக்கிளில் வந்து சாராய பேக்கெட் கொடுத்துட்டு வர்றதுக்கு மோப்பநாயெல்லாம் தேவையில்லைங்க, தெருநாயை வச்சுக்கிட்டே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் தானே சார் அங்கே? சிஸ்டமேட்டிக் ஃபெயில். அதே மாதிரி சிஸ்டம் ஃபெயிலியருங்கிறது முதல்வருக்கே தெரியாதுன்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் சொன்னாரா இல்லையா? அதே கதையில் அந்த மாதிரி ஒரு நிலைமையாக காஷ்மீரில் இருக்குது. காஷ்மீர் வந்து 70 ஆண்டு காலம் அராஜகமாக இருந்து விட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருடம், அதாவது முதல் போர் அப்படின்ற ஒரு விஷயம் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் வந்தது காரணமே காஷ்மீரத்தினுடைய பழங்குடியினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்கங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு இந்து ராஜா தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தான் ஒப்பந்தம் போட்டார். அந்த ஒப்பந்தத்தில் வல்லபாய் பட்டேலுக்கு நிறைய கருத்துக்கள் இருந்தது. ஆனால் நேரு போய் வலுக்கட்டாயமாக அந்த ஒப்பந்தம் போட்டு குரூப் ஃபோட்டோவில் இப்படி நின்றுட்டு வந்துட்டார். பழங்குடியினர் போர் தான் முதல்ல பாகிஸ்தான். அது எப்படி சார்? இப்போ நேரு இருக்காரு, நேரு அமைச்சரவையில் தான் வல்லபாய் பட்டேல் இருக்காரு. நேருவோட இன்ஃப்ளூயன்ஸால் மட்டுமே வல்லபாய் பட்டேல் வந்து அவரோட விருப்பம் இல்லாமல் அவர் சைன் பண்ணிட்டார். பிடிஆர் தியாகராஜன் சொல்கிறாரு, எங்கிட்ட போய் நீங்கள் பணம் கேட்குறீங்களே, இது நியாயமா? எங்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா? பணம் எல்லாம் ஈவா வேலுக்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உடனே ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணணும்? ஐயோ அப்படியா நிலைமை அப்படின்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் பொதுவில் பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இவர் சபாநாயகர் என்ன பண்ணணும்? தியாகராஜன்ட்ட சார் இப்போ அந்த 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 அக்ரிமெண்ட் வந்து இப்போ டெல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டதே வல்லபாய் பட்டேலோடைய. அப்போ வந்து அவர் யார்? இப்போ வந்து அதுக்குதான் அதான் சார், நேரு வந்து எங்க இருந்தார்? யூஎன்ல இருந்தார். நான் ஒன்னேன்னு சொல்லட்டுமா? ஒன்றா ஹிஸ்ட்ரியை படிங்க, இல்லைனா படிக்காமல் விட்டுருங்க, அதை பற்றி பேசாமல் விட்டுருங்க. ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் பண்ணணும். ஒன்றா அந்த ஹிஸ்ட்ரியை ஒழுங்காக படிக்கணும். பிரேக்கிங் இண்டியான்னு அரவிந்த நீலகண்டன் எழுதின புத்தகத்தை எடுத்து படிங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வல்லபாய் பட்டேலுடைய திரைப்படங்கள் வந்திருக்கு, அதை தயவு செஞ்சு பாருங்கள். அதாவது ஒன்றா ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா ஹிஸ்ட்ரியை புறந்தள்ளிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியா இப்போ நல்ல கையில் இருக்குது, நேர்மையான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு குழப்பமும் இருக்க போகிறதில்ல. பட் அரைகுறையாக இந்த டிவிலெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஒன்றும் தெரியாமல். இவங்ககிட்ட மேப்பை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க, நீங்கள் மேப்பை திருப்பி வைங்க, மேலே கை வச்சு காஷ்மீர் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுவான், அங்கே இருக்கிறது கன்னியாகுமரி. இவ்வளவு தான் இவனுங்களுடைய அறிவு. இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம பெருசாக பேசிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பாகிஸ்தானோட நாம் போரிடணுங்கிறது எங்கேயுமே நினைக்கல. ஒரு உயிர்,
அல்லது 2 உடல்கள் சிதைக்கப்பட்டு வந்தபோது தான் கார்கில் வார் வந்தது. 71 இந்திரா காந்தி அம்மாவை தேவையில்லாமல் நீங்கள் தூண்டினீங்க. தேவையில்லாமல் தூண்டினாங்க பாகிஸ்தான். அதனால அதாவது பங்களாதேஷ் பிரிவினைக்கு காரணமே அதுவாக தான் இருந்தது. இன்றைக்கி திருப்பூர்லேருந்து பனியன் வருது, கோயம்புத்தூர்லேருந்து அது வருதுன்னா அதுக்கு காரணமே பங்களாதேஷ் வார் தான். அங்கே கல்கட்டாவில் இருந்தது, திருப்பூருக்கு மாறினது அதனால தாங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு போர் நடந்தது, தோற்று தானே போகிறீங்க, திரும்ப திரும்ப தோற்று போகிறீங்க. சொல்கிறோம், எவ்வளோ சொல்கிறோம், வாயை மட்டும் உன் வேலையை பாரு அப்படிங்கிறோம். இப்போது இந்த நதிநீர் ட்ரீட்டியை வேண்டான்னு சொல்லிட்டோம். வேண்டான்னு சொன்னதுனால அங்கே இருக்கிற மக்கள் குடி தண்ணீர் இல்லாமல் செத்து போயிடுவாங்களான்னு கேட்டால் இன்றைக்கி அந்த மாதிரி ஆகாது. அடுத்த உலகப் போர் எதனால் வருதுன்னு சொல்கிறாங்க? நீர்னால தான் வரப்போகுதுன்றாங்க. அங்கே தான் பிரச்சனை வரும். காரணம் என்னென்னா, கிழக்கு வாரியாக 3 நதியும் மேற்கு வாரியாக 3 நதியும் பாய்கின்ற ஒரு இடத்துல தான் இந்த எல்ஓசிங்கிற அந்த அடிப்படை இருக்குது பாகிஸ்தான்லேருந்து. அப்போது நம்மை விட 5 மடங்கு தண்ணீர் அதன் மூலமாக போகுது. இதை நான் தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இனிமேலுன்ட்டு இங்கேருந்து எதுவும் போகாதுன்னு முடிவு பண்ணிட்டா அது போர் அறிவிப்பதற்கான முதல் சமிஞ்சைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி இப்போ இந்தியா கிட்ட இருக்கா? ஏன்னா இப்போ நம்ம கட்டியிருக்கிற நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ் எல்லாமே வாட்டர் ஃப்ளோக்கு மட்டும் தானே, வாட்டர் தடுக்கிறதுக்கான ஃப்ளோ இல்லை. எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அந்த இண்டஸ் இந்த 5 ஜனகன பாடும்போதெல்லாம் பாடியிருப்பீங்க, ஆனால் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை கூர்ந்து கவனித்தீங்கன்னா அங்கே நிறைய டேம்ஸ் பாகிஸ்தான் கட்டுறதும் தடுத்து நிறுத்தப்படுகிறது. நீங்கள் இவங்க ஒரு தற்காப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அதுவும் சேர்ந்து அங்கே பாதிக்க போகுது. ரொம்ப முக்கியம், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது ஒரு பிரச்சனை, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருங்கிறது ஒரு பிரச்சனை. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரினுடைய வளமே மின் உற்பத்தி. மின் உற்பத்திக்கு முக்கியமே நதிநீர் ஓட்டம், நீர் ஓட்டம். நீர் ஓட்டம் தடை பண்ணால் மின் உற்பத்தி அடிபட்டுச்சுன்னா அங்கே இருக்கிற மக்களால் வாழ்வாதாரத்துக்கே இல்லாமல் போயிடும். அதான் சார், இப்போ தான் கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்துடும். அது என்னன்னா, இப்போ வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இல்லை இன்டர்நேஷனல் இருக்கிற பீப்புளும் இப்போ இந்தியாவோட ஸ்டெப்ஸை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றதான ஒரே காரணத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை யார் வந்து பொறுப்பேற்கிறாங்களோ, யார் வந்து தப்பு பண்ணிக்கிறாங்க அவ்வளோ தண்டனை கொடுக்கும். அந்த மக்களுக்கே தண்டனை கொடுக்கறத எப்படி பார்ப்பாங்க? மக்களுக்கு தண்டனையே இதில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பாகிஸ்தான் கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணா தான் அமைச்சராக இருந்தபோது கடைசியாக பாகிஸ்தானில் போய் பேசிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் விவாதமும் நடக்கவே இல்லை. வாஜ்பாய் ஐயா 2 நல்ல முயற்சி எடுத்தார். அது அந்த கர்ம வீரர்களுக்கு பாவம் புரியலை. அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போது நாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். உன்னோட பேச்சுவார்த்தைங்கிறதையே நம்ம நிறுத்திட்டோம். விளையாட்டில் மட்டும் நம்ம நிறுத்தினது எல்லாருக்கும் தெரியும், அப்படி கிடையாது. எல்லா ஒப்பந்தங்களையும் சேர்த்து நிறுத்திட்டோம். இப்போது பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, நான் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் மதிக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஷிம்லா அக்ரிமெண்ட், அந்த வாட்டர் ட்ரீட்டில் அதுவும் ஒரு முக்கியமான பார்ட் இருக்குல்ல, லைன் ஆஃப் கண்ட்ரோலை மதிக்கணும். லைன் ஆஃப் கண்ட்ரோலை நீங்கள் அடக்க மாட்டீங்கன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அணு ஆயுதம்னு எடுத்துக்கிட்டால் பாகிஸ்தான் கிட்டே இருக்குது. ஆனால் காலார்படையோ அல்லது மற்ற படைகள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் பலவீனமான ஒரு விஷயம். லைன் ஆஃப் கண்ட்ரோலை நான் சைனாவோடைய லைன் ஆஃப் கண்ட்ரோலை பார்த்தவன், பாகிஸ்தானோட பார்க்க மாட்டேன்னா. 700 கிலோமீட்டர் நீங்க சொல்றது ரொம்ப இந்தியாவோட 700 கிலோமீட்டர் நீங்க சொல்றது இந்தியாவோட கெப்பாசிட்டிக்கு பாகிஸ்தான் அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அது நம்ம ஒரு போருக்கு போறன்றது நம்மளோட எக்கனாமிக்ல எந்த அளவுக்கு நம்மள வீக்கன் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும்ல. போர்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்தது. யுக்ரைனுக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளம் வேற, ரஷ்யாவுக்கு அணு ஆயுதத்தை தவிர பெரிய சொத்துக்கள் எதுவும் கிடையாது. அதாவது அதுக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ அந்த போர் எத்தனை வருஷம் நடந்தது? பல வருடங்கள் நடந்தது. யாருக்கு பெரிய நஷ்டமாச்சு? யுக்ரைனுக்கு. அவ்வளவுதான் நீங்கள் பார்க்கணும். அதாவது அப்படி பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு நம்ம மிகப்பெரிய இழப்பே இல்லை. அப்போ இந்தியா நம்ம ஒரு முக்கியமான நம்ம 2047 ஒரு வல்லரசாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இது நம்மளுக்கு ஒரு தடங்களாக வராதா? நம்ம அதிகமான ஒரு டிப்ளமேட்டிக் ரூல்ஸ் எடுக்காம இந்தியா 2047 இப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு செயல்படுது. நாம் மாட்டுக்கு நம்ம கோர்ட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கோம். இந்த கொசுக்கடி தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய நைபர்ஸாக இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க பக்கத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் பங்களாதேஷை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மோடி ஏதாவது பண்ணாருன்னு நீங்கள் பார்த்தீங்களா? மோடி ஏதாவது பண்ண மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதா? ஒன்றும் கிடையாது. அவர் செஞ்சதெல்லாம் அவங்க வாய மூடுறதுக்கான எல்லா வேலையும் அமெரிக்காவில் சுவிட்ச் போட்டு பண்ணிட்டு போயிட்டார். எப்போ ட்ரம்ப் பங்களாதேஷை நான் மோடியிடம் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாரோ அத்தனையும் பேப்பர்கள் மூலமாகவே முடிஞ்சிருச்சு. பங்களாதேஷை முடிக்கிறதுக்கு எங்கேயாவது போர் நடந்ததா? 4 கம்பெனி போய் துப்புன்னு சுட்டு வந்தாங்களா? ஒன்றும் கிடையாது. அதை முடிப்பதற்கு நாம் என்ன பண்ணோமோ அதை பண்ணிட்டு போயிட்டோம். இப்போ அமைதியாக அந்த நாடு தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கு. யூஎஸை தூக்கிட்டிங்கன்னா திருப்பி அந்த நாடு நல்ல முறையாக வந்துடும். ஸ்ரீலங்காவை எடுத்துக்கோங்க. அதோட நாம் ஏதாவது போரிட்டோமா?
நமக்கு தான் இழப்பு. ராஜீவ்காந்திங்கிற ஒரு அற்புதமான தலைவரை நம்ம இழந்தோம். ஆனால் இந்த ஸ்ரீலங்கா தானே கீழே விழுந்தது. டிமானிட்டைசேஷன் பண்ண உடனே அதனுடைய மிகப்பெரிய சக்தி வெளியில் இழந்தது. பங்களாதேஷ்க்கு டிமானிட்டைசேஷனால லாஸ் இல்லை, பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் தான். பங்களாதேஷனுடையது அதனுடைய வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸ்ரீலங்காவில் கை வச்சோம். ஏதாவது பெருசாக போர் நடந்ததா? இல்லை. ஆனால் என்ன மனமாற்றம் வந்தது? முதல்ல பெருசாக உதார விட்டுட்டு இருந்தவங்க பிரபாகரன் ஐயா இல்லைன்னு ஆக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் உதார விட்டவங்க கடைசியில் நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமைக்கு வந்தது. ஒரே ஒரு எம்பியாக இருந்தவர் அந்த நாட்டினுடைய முக்கிய பதவிக்கு வராருங்கிறது வந்தது. நாடு சின்ன பின்னமாச்சு. நாம் திருப்பி உதவி பண்ணி திருப்பி நேர் பண்ணோம். எல்லாமே அமைதியாக பண்ணுறோம். இந்த கொசு தொல்லை தான் தாங்க மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கு ஏகப்பட்ட துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நிறைய மறை கேண்டவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இதே வேலையாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதை முடித்தா தான் நல்லதுங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. மக்களோடு போர் பண்ணணும். நாட்டு மக்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு போர் நடக்குதுன்னா அது மவுண்ட் ரோட்டில் வராது. உதாரணத்துக்கு நமக்கும் ஒரு நாட்டுக்கும் போர் நடக்குதுன்னா குஜராத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதங்களெல்லாம் தூக்கி போட முடியாது. அதாவது மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் போருங்கிறது வந்து எப்படி அழிக்கணுமோ, அதாவது இன்னைக்கெல்லாம் டார்கெட்டட் அழிப்பு. அதான் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான். இப்போ வந்து போனோன்னா எங்கே வேணால் அடிக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி வந்து ஒரு ரோக் ஸ்டேட்டுன்னு சொல்கிற ஸ்டேட்டு தானே பாகிஸ்தான். அவங்கள அப்படி நம்ம வந்து ஆப்போசிட்டில் போருக்கு போனோமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரே வரையில் முடிச்சுட்டோமா? உக்ரைனுக்கு வந்து முட்டாள்தனமாக பைடன் சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்தினால உக்ரைனில் வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடிஞ்சது. பைடன் மட்டும் சப்போர்ட் பண்ணலைன்னா உக்ரைன் எப்போவோ அந்த போரை நிறுத்தியிருக்கும். இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு உதவுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா அது அழிவின் உச்சகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு, முட்டாள்தனத்தின் உச்சகட்டத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்றைக்குமே நம்மளுடைய சகோதரர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொப்புள் கொடை உறவு எல்லாம் பேசிட்டு போங்க, நான் அதை பற்றிலாம் விமர்சிக்கலை. ஆனால் அந்த நாடு கட்டமைத்த விதமே தப்பு, ஆரம்பமே தப்பு. அதனுடைய வீழ்ச்சியும் இவ்வளவு நாள் அது தாக்கு பிடித்ததே மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரியான விஷயத்தில் தான் நடந்தது. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. காஷ்மீர் எப்படி இந்தியாவின் அங்கம் அப்படிங்கிறத உலகத்தை சாதாரணமாக ஒத்துக்க வச்சோமோ, வாஜ்பாய் ஐயா தேர்தல் நடக்க வச்சு மோடி ஐயா வந்து அந்த இடத்துல கொடியேற்றி அந்த விஷயங்களில் கொண்டு போய் மிகப்பெரிய அளவில் அந்த 370 அழகாக தூக்கிட்டு எல்லாமே தெளிவாக பண்ணார். இன்றைக்கி உங்களுக்கு ஒமர் அப்துல்லா என்ன பண்ணுறாரு? மோடியை சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரு. ஏன்? எந்த நிர்பந்தமும் கிடையாது. சார் நிர்பந்தம் வைக்கிறதுல இப்போ இந்தியாவோட பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா எல்லா கட்சியும் ஒன்றா நிற்கிறதானே ஒரு இந்தியாவோட சாலிடாரிட்டி காட்டுது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் உமர் அப்துல்லாவுடைய எந்த கருத்தும் ராகுல் காந்தியுடைய கருத்து இல்லை. ஒரு 15 தாக்குதல்கள் 2016 நடந்ததை என்னால் சொல்ல முடியும். அந்த 15 தாக்குதல் போதும் ராகுல் காந்தி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாருன்னு சுட்டி காட்ட முடியும். அந்த மாதிரி ஒருத்தரை நம்ம லீடர் ஆஃப் அப்போசிஷனை வச்சுருக்கோம். இவங்க மீட்டிங்க்கு வந்ததுனால அது நடந்திருக்குன்னு நினைக்காதீங்க. கபில் சிபில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அப்படி நடக்குதுன்னு நினைக்காதீங்க. மணிசங்கர் ஐயரை ஒத்துக்க வைக்கணும். அவங்க பேசுகிறதா இருந்தால் மணிசங்கர் ஐயரை ஒத்துக்க வைக்கணும். மணிசங்கர் ஐயரையும் அவங்க மதிக்கிறது இல்லை. ஸோ இதுக்குள்ளே போகாதீங்க, இந்த அரசியலுக்குள்ளே போகாதீங்க. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பேசுங்க. பாகிஸ்தான் சின்ன நாடுங்கிற அடிப்படையிலே இந்தியா பார்க்கல, கொசு தொல்லையாக இருக்கிறதுனால ஒரு தீவிரவாதத்தை தூக்குங்கிறோம். அதான் சார் நீங்கள் கொசு தொல்லை ஒரு சின்ன நாடாக நம்ம பார்க்கலாமே. அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்டயே அணு ஆயுதம் இருக்குது, அது நம்மளையே அஃபெக்ட் பண்ணும்ல. இருக்குங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, இருந்துகிட்டே இருக்குங்கிறது ஃபியூச்சர் டென்ஸு. இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கிட்ட பணம் அது பயன்படுத்திட்டாங்க, நம்ம மேலே பயன்படுத்திட்டாங்கன்னா அதெல்லாம் வாஜ்பாய் ஐயா சொன்ன மாதிரி நீ செய்யணும்னு முடிவு பண்ணும்போது உன்னை நாட்டு முடிச்சிருவேன்னு சொன்னார் இல்லையா? அது மோடி ஐயா பேசும்போது அதனுடைய அர்த்தம் அவங்கள விட நம்மகிட்ட நீங்கள் இவ்வளோலாம் கவலைப்படாதீங்க. பாகிஸ்தான் இப்போ எப்படி பங்களாதேஷை ஹேண்டில் பண்ணமோ, அங்கே யூனஸ் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய புரட்சி அப்படி இப்படின்னு பேசினாங்க, இந்துக்களெல்லாம் சாகடிச்சாங்க, எல்லா வேலையும் பண்ணாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மீடியா அதை பற்றி வாயை திறக்காமல் உட்காந்துருந்ததோ, அந்த மாதிரி ஸ்ரீலங்காவை ஹேண்டில் பண்ண மாதிரி பாகிஸ்தானை சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும். நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த போருக்கு இருங்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இங்கேருந்து மிசைல் ஸ்ட்ரைக் வந்து எங்கே நடத்தணும்னு துல்லியமாக தெரியும். எந்த இடத்துல எங்கே சுவிட்ச் போட்டால் எந்த பல்ப் எரியும்னு தெரிகிற இடத்துல நம்ம தேவையில்லாமல் போருக்கெல்லாம் போக மாட்டோம். அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அதான் சார் இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, இப்போ டூரிஸ்ட் நமக்கு இருக்கிற கவலையெல்லாம் இந்த வெஸ்ட் பெங்கால் மாதிரி இருக்கிற இடத்துல அறிவார்ந்த மமதா இருந்துக்கிட்டு பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேரை உள்ளே கூப்பிட்டு வந்து தொல்லை பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு 2.5 கோடி மக்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டு வெஸ்ட் பெங்கால்லையும் ஜார்க்கண்ட்லேயும் இருக்காங்க பாருங்கள். இவங்களை விரட்டுறது தான் நம்ம பிரச்சனையை ஒழிய இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதான் சார் நம்ம இவ்வளோ சொல்கிறோம், இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு சொல்கிறோம். ஆனால் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து ஜம்மு காஷ்மீர் ரீஜன் நடந்துகிட்டே தானே இருக்குது. அப்படின்னும் போது இங்கே வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கு தான் என்ஐஏ கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் கொண்டு வர்றோம். ஒவ்வொருத்தனுக்கும் ரிஜிஸ்டர்னு கொண்டு வரோம். இந்த ஆதாரை சுப்ரீம் கோர்ட்டில் போய்
பயன்படுத்த விடாமல் தடுத்தாங்க இல்லையா, ஒரு 4-5 தப்பை காட்டிட்டு உடனே ஆதாரை தடுத்தாங்க இல்லையா, அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது. இந்தியாவில் அடுத்த 5 வருடங்களுக்குள்ள முக்கியமாக நடக்க போகிறது, பர்டிகுலராக சென்சஸ் நடந்ததுன்னா 26ல் சென்சஸ் எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், அப்போ நடக்க போகிறது வந்து கூடவே ரெஜிஸ்டர். 3 தலைமுறை பேர் சொல்லாமல் ஒருத்தனும் குடிமகனாக இங்கே மாற முடியாது. இது நடக்கும். அது வந்து அங்கே பிரதிபலிக்கும். யாரையெல்லாம் வெளியேற்றணுமோ அவனை வெளியேற்றுறதுங்கிறது நடக்கும். இப்பயும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் உங்களுக்கோ எனக்கோ தெரியாமல் தப்பான ஆட்களை வெளியில் எதிரொலிக்குன்னு சொல்லி அது எங்கே எதிரொலிக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். காஷ்மீர்லேயும் எதிரொலிக்கும். அதாவது எங்கெல்லாம் ஊடுருவல்கள் இருக்கோ, வெஸ்ட் பெங்கால்லையோ ஜார்க்கண்ட்லேயோ காஷ்மீர்லேயோ அந்த இடங்கள்லாம் இது வந்து பெரிய இம்பேக்டை கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம பெரிய தப்பு பண்ணிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஊடுருடிருக்காங்க. நீங்கள் உடனே இங்கே தமிழ் அகதி அப்படி இப்படின்லாம் கதை விட்டுட்டு பேசக்கூடாது. தமிழகதி பேசினாலே அவன் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். 3 தலைமுறை சொல்கிறதுல அவனுக்கு என்ன பிரச்சனை? ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே அடுத்தது வருவாங்க. அந்த ரெஜிஸ்டர் பல வேலைகளில் நல்லதாக செய்யும். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம்.